இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது பிக் பி ஜால் அலுவலக திறப்பு விழா. இந்த நிகழ்விற்கு எங்களுடைய சாரதிகள், பயணிகள், இந்த பகுதி வாழ் மக்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் அணி அணியாக திரண்டு வந்து இந்த நன்னாளில் எங்களுடன் கலந்து சிறப்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். பிக் பி ஜால் அலுவலகத்தினர் யாழ் போலீஸ் அத்தியட்சகர் மிஸ்டர் ஜெகத் நிசாந்த் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். சீஃப் ஆபரேஷன் ஆபீசர் மிஸ்டர் இஸ்ரா பெரேரா அவர்களுடன் கேப்டன் ரீஜனல் மிஸ்டர் சுபாஷ் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு பிரதான தலைமை அதிகாரி பிலிப் சேவர்த் அவர்களையும் நாங்கள் வருக வருக என வரவேற்றுக் கொண்டோம். நன்னாள் உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவை மிகவும் முக்கியமான ஒரு நாள். பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். பிக்மி யாழ் அலுவலகம் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய சீஃப் ஆபரேஷன் ஆபீசர் மிஸ்டர் இஸ்ரா பெரேரா, யாழ் போலீஸ் அத்தியட்சகர் மிஸ்டர் ஜெகத் நிசாந்த் வணக்கம் அண்ணா. வணக்கம். எவ்வளோ நம்ம பிக்னி ஓடிக்கொண்டிருக்கீங்க? நாங்கள் பிக்னி ஓடிக்கொண்டிருக்கோம். இப்போ 7 மாசமா பிக்னி ஓடிக்கொண்டிருக்கோம். நீங்கள்? நான் ஒரு 8 மாசம் அப்படி ஓடிக்கொண்டிருக்கேன். பிக்னி ஓடும்போது என்ன மாதிரியான சிரமங்கள் இதை நோக்கி கொண்டிருக்கிறீங்க? பிக்னி ஓடும்போது என்னென்னு சொன்னால், இப்போ ஓட்டங்கள் ஓகே, எங்களுக்கு என்னென்ன பிக்னி வந்ததால் இப்போ எங்களுக்கு ஓரளவு லாபகரமாக இருக்குது. மற்றபடி இப்போ பிக்னி ஓடுறதுல வந்து எந்த ஒரு இடையூறும் இல்லை. அதாவது வந்து எனி டைம் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம், பகல் இரவாக ஓடுறோம், எனி டைம் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எந்த ஒரு இதுவும் இல்லை. முதல் இருந்தால் பழைய சாரதிகள் எல்லாம் அப்படி எல்லாம் இருந்தால் இப்போ அவங்களெல்லாம் சரியான ஒத்துழைப்பு தராங்க. நாங்கள் அவங்களுக்கு டிரைவர் ஒன்றும் செய்கிறே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ஓடுறோம். அவைகளும் தங்களை வாங்க தங்களை ஓட்டங்களை ஓடினோம். நாங்களும் எங்களோட இதுக்கு நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான முறையில் இந்த இப்போ ஜூஸ் பண்ணி காயர் எடுப்போம்னு சொன்னால் எங்களோட எதிர்பார்ப்பு அளவுக்கு நாங்கள் உழைக்கிறாங்க. யாழ் மாவட்டத்தில் இப்போ ஒரு 50 விதமான மக்கள் வந்து ஜூஸ் பண்ண வழி கட்டினோம். இன்னும் அதே நேரத்தில் இன்னும் இது வந்து கூட 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 எங்களுக்கு கஸ்டமர் கூடும், அதில் எங்களோட வருமானமும் கூடும். விரும்பி பிடிக்கணும் எல்லாரும். பாதுகாப்பு 100% பாதுகாப்பு. டியூஷனுக்கு ஏற்றுற பிள்ளைய கூட நம்பி பிக்மியை போட்டுவிட்டு அனுப்பினோம். அப்படி ஒரு வயசானவர்களை தனி அனுப்பினோம். இப்போ பஸ்ஸால் வந்து இப்போ 12-1 மணிக்கு பஸ்ஸால் வந்து இறங்கும் போதும் பிக்னியை போட்டு எந்த ஒரு இடையூறு இருந்தாலும் கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, பாய்ஸ் இருந்தாலும் சரி, சின்ன இடமோ பெரிய இடமோ ஒரு நம்பிக்கை நட்சத்திரத்தோட போய் வீட்டில் இறங்கக்கூடிய மாதிரியும் இருக்கு. என்னன்னு சொன்னால் இதில் வந்து பிக்னியில் போகிறது அவைக்கு வந்து 100% பாதுகாப்பு. 100% பாதுகாப்பு. அவைக்கு அவைகளில் இருந்து அவன் உடைமைகளில் இருந்து அவன் எல்லா சொத்து அவன் கொண்டு வர்ற அனைத்து பொருட்களுக்கும் உத்தரவாதம் இருக்குது. என்னன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வந்தால் ஏதாவது ஒரு பொருளை மிஸ் பண்ணால் கூட அவங்க தொடர்பு கொண்டு உடனடியாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி நாங்கள் திருப்பி கொண்டே கொடுத்த அனுபவம் நிறைய கிடக்கு எங்களுக்கு. அதனால எப்படியான பொருட்களை மிஸ் பண்ணியிருக்கீங்க? கூடுதலாக ஃபோன் மிஸ் பண்ணியிருக்கணும், ஹெல்மெட்டுகள், வாகன திறப்புகள், பேக்குகள், அப்படி நிறைய சாமான்கள் மிஸ் பண்ணியிருக்கிறோம். அவையிலே கூடுதலாக கோல் பண்ணி எடுத்துனோம். இல்லாட்டி நாங்கள் அந்த அவைய டிரைவர் அவைய பேசஞ்சர் ஐடியை பார்த்து என்ன டைமுக்கு வந்த வேண்டும் பார்த்துட்டு அந்த டைமை பார்த்து அவைய ஃபோன் நம்பரை கோல் எடுத்து சொல்லி நான் திருப்பி கொண்டே அவங்க இடத்த கொடுப்பேன். கஸ்டமருக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒன்று நான் சொல்கிறேன்னு சொன்னால், இதில் வந்து எங்களோட பிக்னி டிரைவர்ஸால் சில லாங் ட்ரிப் டயர்கள் வரைக்குள்ள அந்த லாங் ட்ரிப் டயரை வந்து அவைய பிக்னி ஆப்பை கேன்சல் பண்ணி போட்டு நார்மல் ஹயரில் போயிடும். அப்படி போய்க்குள்ள பேசஞ்சருக்கான பாதுகாப்பு வந்து இல்லாமல் போகுது. பிக்னி ஆப்ஸூடாகவே பயணத்தை நிறைவு செய்த வரைக்கும் அவன் டீட்டெயிலில் இருந்து எல்லாமே நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது அந்த பிக்மி ஆப்ஸில் இந்த ஹயரை கேன்சல் பண்ணி போட்டு டிரைவரை கேட்டு அவன் இதுக்கு உடன்பட்டு போனால் அதுக்கும் பிக்மிக்கும் எந்த வித ஒரு தொடர்பும் இல்லாமல் போகுது. அதனால் மேக்சிமம் நீங்கள் ஹயரை நீங்கள் போட்டிங்கன்னா கஸ்டமர் அப்படியே ஆன்லைனில் வச்சு ஓடி முடியுங்க. எந்த டிரைவர்ஸ் மேருக்கு நீங்கள் ஹயரை கேன்சல் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு தான் பாதுகாப்பு. அதுதான் நான் சொல்லுவேன். கால்குலேட்டு சொல்கிறது 4ஆம் இதில் வந்து ஒரு 5000 தொடங்க 10,000 வரைக்கும் முளைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது எங்களுக்கு 4ஆம் நம்பர் ஹயரை பொறுத்து வெளிநாட்டு உழைப்பு முளைக்கலாம். ஓடணும். கஷ்டப்பட்டா வேற ஒரு பலன் கிடைக்கும்.
வேறு இதோட தொழில் வாய்ப்போட மினக்கிறாங்க. இதிலே நாங்கள் மினக்கட்டோம்னு சொன்னால் பகல் இரவா ஓடினோம்னு சொன்னால் நல்ல வருமானம் பெறும். 5000 இல்லை 10,000 ஓடுது. அதுலேயும் வந்து பிக்னியில் இருக்கிற அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். நாங்கள் அந்த ரூல்ஸில் ஃபாலோ பண்ணாமல் அதை விட்டுட்டு நாங்கள் வெளியேறி ஓடினோம்னு சொன்னால் உழைக்கலாம். பிக்னியில் இருக்கிற ரூல்ஸின் படி நாங்கள் சரியான முறையில் அந்த ரூல்ஸின் படி ஓடினோம்னா எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் இப்படியான சில பிக்னியால் தரப்பு அனுகூலங்கள், இன்சூரன்ஸுகள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கப்படும். சரியா, நன்றி. நன்றி. நல்ல ஒரு விஷயம் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்தது. இப்போ நாங்கள் இது வந்தபடியாக எங்கள்கிட்ட உழைப்புகள் ஏதோ கை வந்துன்றது. சும்மா பார்க்கெடுக்க எல்லாம் எங்கள்கிட்ட காசு இல்லை. நல்ல நல்ல உழைப்பு எல்லாம் போடுறோம். 24 ஓட்டம் பெறுது. நிற்கலாம் போகிற இடத்த ரக்கிறோம், திருப்பி ரக்கிற இடத்த திருப்பி ஓட்டம் பெறுது. அதை விட என்னென்னு சொல்கிறது, இப்போ சும்மா எல்லாம் ஆட்டோ கொடுத்து நாங்கள் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ விக்கி வந்தபடியாக இவ்வளோ ஒரு ஆறுதல் மாதிரி இருக்குது. உழைக்கிறோம், இனிமே இல்லாத உழைப்பு உழைக்கிறோம். நல்லது. முந்தைய காலத்தில் முந்தைய எல்லாம் ஓட்டங்கள் வரதெல்லாம் குறைவு. இப்போ வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ ஓட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது. பொதுமக்களுக்கு தான் என்ன லாபம்? பொதுமக்களுக்கு இதால் எவ்வளோ லாபம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஏற்றிட்டு வர்றோம். அந்த காசுகள் கொஞ்சம் குறைவு தான். இப்போ நோம்பலை பார்க்க போனான்னா 2 கிலோமீட்டரில் போனால் கொஞ்சம் குறைவு தான். இப்போ 200 போகிற ஓட்டத்துக்கெல்லாம் 300-400 எடுப்பாங்க. நல்லூர்லேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு 400-500 எடுப்பாங்க. எங்களுக்கு 280 அப்படி தான் முடியும். அப்போ எங்களுக்கு பொதுமக்களுக்கு லாபம், எங்களுக்கு லாபம். எங்களுக்கு ஓட்டம் வந்து ஒன்று ஒரு நாளைக்கு 10 ஓட்டம் ஓடுறதுல நாங்கள் ஒரு 20 ஓட்டம் ஓடுவோம். இப்போ நார்மல் ஓட்டம் ஓடுறதுன்னு சொன்னால் 3 ஓட்டம் தான் ஓடுவோம். அதான் பிரச்சனை. பிக்னி வந்தாலும் எல்லாருக்கும் லாபம், மக்களுக்கும் பாதுகாப்பான ஒரு இது. இப்போ நம்ம ஒரு பொருளை விட்டுட்டு போனால் நாங்கள் பிக்னி ஆஃபீஸில் கொடுப்போம். எந்த ஒரு நடைச்சாமத்திலையும் பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ சரி ஏற்றி விட்டால் அந்த இடத்துல திருப்பி கொண்டு ரக்கக்கூடிய வாய் இருக்குது. வேண்டாங்கிற சகல டீட்டெயில்ஸும் இருக்குது. ஐடியிலேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, ஐசி நம்பர்லேருந்து, வாகன ஐடியிலேருந்து சகலதையும் இருக்கும். எல்லாமே பாதுகாப்பு. நீங்கள் ஒரு பொருளை விட்டுட்டு போனாலும் அந்த பொருள் திருப்பி வீட்டை கொண்டு தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. நாங்கள் ஓகே.